பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த மாதத்திற்காய் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, இந்த மாதத்திலே யாரெல்லாம் தாகத்தோடு கூட தேவனை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் பசியாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, தேவ ஆசீர்வாதத்திற்காய், தேவ நன்மைகளுக்காய், தேவாவியானுடைய இரக்கங்களுக்காய், அவருடைய கிருபையின் மீட்புக்காய் காத்திருக்கிற அத்தனை பேர் மேலேயும் என் ஆண்டவர் இந்த மாதத்திலே தம்முடைய நன்மைகளினால் நிரப்ப விரும்புகிறார். இதை தான் அவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஒரு வேத சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டித்தரலாம் என்று யோசிக்கிறேன். இதோ சோதர மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரு வேத சம்பவம் இவ்விதமாய் கூறுகிறது. 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது வேதம் அங்கே சொல்லுகிறது, இயேசு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேலே ஏறி அமர்ந்து உட்கார்ந்தார். அப்பொழுது அநேக மக்களை சொஸ்தமாக்குவதற்காக இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசு அவர்கள் எல்லாரும் சொஸ்தமாக்கினார். அவர்கள் கொண்டு வந்தவர்களில் ஒருவர் கூட அற்புதம் பெறாமல் போகவில்லை. இப்பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் பார்க்கிறார்கள், இவர் குருடர், ஊனர், முடவர், சப்பானிகள், காது கேட்க முடியாதவர்கள், சோதரம் முதலானவர்களை எல்லாம் இவர் குணமாக்குகிறாரே என்று சொல்லி அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்கள் 3 நாட்கள் இங்கே தங்கியிருக்கிறார்கள். எனவே நான் இவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட மனதில்லை என்று சொல்லி தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறபடியினாலே இவர்களுக்கு ஏதாயிலும் கொடுக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷரிடத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே இத்தனை பேர் சாப்பிட எப்படி அப்பம் கிடைக்கும் என்று சொன்ன பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று. அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்கிறார்கள். அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்து ஜனங்களுக்கு பரிமாற ஆரம்பித்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானவைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்களாம். எங்க பெரிய கிருபை என்ன அப்படின்னா, சோத்திரம் அந்த கூட்டத்திலே சாப்பிட்ட பெண்கள் சிறுவர்கள் போக பெரிய ஆண்கள் மாத்திரம் அவர்கள் 4000 பேர் சாப்பிட்டார்களாம். இது சோதரம் 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்டு இயேசு செய்த அற்புதம் அல்ல, இது வேறொரு இடத்திலே கர்த்தர் செய்த அற்புதம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை வீணாவாய் விருதாவாய் அனுப்ப விரும்பவில்லை. இத்தனை நாட்கள் நீங்கள் கர்த்தரை தேடினதனுடைய அந்த மகிமையும் அந்த கிருபையும் அந்த ஆசீர்வாதத்தையும் தந்து என் ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை நிறைவாய் நடத்த விரும்புகிறார். எனவே அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும்படியாய், அந்த கிருபையில் உங்களை கர்த்தர் நிறைக்கும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாவது நாள் இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்திலே எதையெல்லாம் கொண்டு வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இவர்களை இத்தனை நாட்கள் சோதரன் காத்திருக்கிற அந்த அன்பு பிள்ளைகளை வெறுமையாய் அனுப்ப விரும்பாத எங்கள் நல்ல ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய சமூகத்தில் கேட்கிற அத்தனையும் என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளிப்பீராக. தம்முடைய பிள்ளைகள் கேட்கிற அத்தனை காரியங்களும் ஆண்டவரே இவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக. நீர் அவைகளை ஆசீர்வதிப்பதினாலே இவர்கள் திருப்தியாகி ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்தும்படியாகும். இவர்கள் ஆச்சரியப்பட்டு தேவ நாமத்தை துதிக்கும்படியாகும். என் ஆண்டவர் உதவி செய்வீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே.
தொடர்ந்து கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளை கரங்களை பிடித்து நடத்தும், கூட இருந்து ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.